தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், டிஎன்பிஎஸ்சினா என்ன ப்ரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. டிஎன்பிஎஸ்சினா வேற ஒன்றுமே வந்து கிடையாது. நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்நாடு தேர்வாணையம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 56,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் பணியிடம் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்வு 1க்கு. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுமே அங்கேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து 1Aக்கு ஓகேவா? இது வந்து 1 அண்ட் இது வந்து 1Aக்கு ஓகே. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்துகிட்டே ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும், எங்கே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ யோசிக்கவே வேணாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 1 ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் 1 நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதற்கு கீழே நோட்டிஃபிகேஷன் 2ன்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் 2 நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதற்கு கீழே அப்ளைன்னு சொல்லி லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அப்ளை லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோவில். ஸோ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் மட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் துணை காவலர் கண்காணிப்பாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர். ஃபிஃப்த்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் 2ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன போஸ்டிங்னா உதவி வன பாதுகாவலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பக்கத்துலேயே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ காலிடங்கள் இருக்குது, என்ன நிலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களால் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போதே ஒன் டைம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 70 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வயது வரம்பு என்ன மாதிரி ஏஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய வயது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/7/2025 இந்த தேதி உங்களுக்கு இந்த வயது வந்து இருக்கணும். இதில் சொல்லக்கூடிய எல்லா ஏஜ் லிமிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்னென்ன போஸ்டிங் என்ன மாதிரி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ துணை ஆட்சியர், துணை காவலர் கண்காணிப்பாளர், அப்புறம் உதவி ஆணையர் அவங்களா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 39 வயதுக்குள்ளே இருந்தால் அவங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதிலே வந்து வயது வரும்போது வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், இல்லை நிர்ணயிக்கப்பட்ட திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 49 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தில் எல்லாத்துக்குமே இதில் கூடிய எல்லா போஸ்டிங்குமே 55 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 39 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த உதவி இயக்குனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், உதவி ஆணையருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா 49 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே இராணுவத்தினர் இருக்கீங்கன்னா 55 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
இப்போ நோட்டிஃபிகேஷன் 2ல இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். இதற்கும் அதே மாதிரி தான் 1/7/2025 இந்த தேதிக்குள்ள தான் நம்ம சொல்லக்கூடிய வயது வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34 வயதிற்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா 39 வயதிற்கு மேலும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 44 வயதும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு 49 வயதும், முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கு 39 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேஜ். இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன், இது வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இதிலே வந்து இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் டவுட் இருக்குது, உங்களுக்கு கிளியராக டவுன்லோட் பண்ண தெரியலனாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இதிலே பாருங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே நோட்டிஃபிகேஷனை உங்களால் தமிழில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அதே நோட்டிஃபிகேஷனை உங்களால் இங்கிலீஷில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம இதில் சொல்லிக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அது எந்த இதில் இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் இருக்கா இல்லை செகண்டில் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு, இதுக்கு மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு என்டர் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்களால் வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட லாகின் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும், இந்த பேஜுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாகவே ஒரு 10 மினிட்ஸ்லேயே மொபைல் மூலமாகவே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்வு இது இப்போ தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ என்ன மாதிரி தேர்வும் இருக்கும் அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்களா அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு முதல்நிலை தேர்வு வந்து இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு வந்து இருக்கும். டோட்டலாக 2 கேட்டகரியாக வந்து பிடிச்சிருப்பாங்க. இந்த 2 கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்களா அந்த தரத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி தேர்வு வந்து உங்களுக்கு நடக்கும், அதற்கு எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ மணி நேரங்கள் நீங்கள் எழுதணும் அப்படின்ற விஷயங்களும், எவ்வளோ டோட்டல் மார்க் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 விதமான கேட்டகரி ஜாப்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண தேதி பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இனிமேல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் புரியல, நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.